என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். பாடுவோம். இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாய் இருக்கின்றேன். ஏங்குகிறே ஏங்குகிறே இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். பாடுவோம். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். நல்ல சேர்ந்து பாடும் எல்லோரும். இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என்னை அறிந்த கடவுளை, என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்தவரே, உம்மை போல எனக்கு யாரும் இல்லை அப்பா. என் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், அவரே என் நண்பர். 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 ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என்னை அன்பு செய்கிற கடவுளே, எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்து நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்திய தெய்வமே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என்னை அன்பு செய்வார், என்னை நேசிப்பார், அவரே என் நண்பர். என்னை அன்பு செய்வார்,
என்னை நேசிப்பார் அவரே என் நண்பர். என்னை அன்பு செய்வார், என்னை நேசிப்பார், அவரே என் நண்பர். என்னை அன்பு செய்வார், என்னை நேசிப்பார், அவரே என் நண்பர். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என்னை கவனமாய் விசாரிக்கும் தெய்வம், எனக்கு தேவையான உதவியை செய்கிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. விசாரிப்பவரும் உதவி செய்பவரும் நீர் மட்டுமே கடவுளே. என்னை விசாரிப்பார், எனக்கு உதவி செய்வார், அவரே என் நண்பர். 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 ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். 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 என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், அவரே என் நண்பர். என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், அவரே என் நண்பர். என்னை அன்பு செய்வார், என்னை நேசிப்பார், அவரே என் நண்பர். என்னை அன்பு செய்வார், என்னை நேசிப்பார், அவரே என் நண்பர். என்னை விசாரிப்பார், எனக்கு உதவி செய்வார், அவரே என் நண்பர். என்னை விசாரிப்பார், எனக்கு உதவி செய்வார், அவரே என் நண்பர். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் இயேசுவுக்காய் ஏங்குகிறேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே ஏக்கமாயிருக்கின்றேன். என் இனிய நண்பர் இயேசுவோடு பேசவே
ஏக்கமாயிருக்கின்றேன். இசையா 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 கண்களை மூடி எல்லாரும் இசையா 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 உம்மை போல யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை போல யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா வாயை திறந்து ஒப்புக் கொடுங்கப்பா. இசையா, உம்மை போல யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை போல யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா. இசையா 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 இசையா. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை முழுவதும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று நாங்கள் எங்களை முழுவதும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உமது பேரன்பு எங்களை பாதுகாப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை சிநேகத்தோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே நம் மீது பரிபூர்ணமாய் மனமிறங்கி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, இப்பொழுது நான் என்னுடைய மனதிலே இருத்தி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெப நாள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் பரிபூர்ணமாக எங்களை விடுவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நான் ஜெபிக்கிற ஜெப கருத்துக்கள் நிறைவேறுவதாக. ஆமென். மீண்டும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் இந்த காலத்தை ஒரு ஆசீர்வாதமான காலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் நாடுகிறவர்களுக்கு நன்மை ஒன்றும் குறையாது. கைகளை தட்டி முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சங்கீதம் 23 எழுதும் பொழுது அதுல சொல்லுவாரு, ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. தன்னை ஒரு ஆடாக, தன்னை மேய்க்கிறவராக, தன்னை மேய்க்கிற மேய்ப்பன் கடவுளாக இந்த ஒரு அனுபவத்தை அவன் பார்த்துவிட்டு சொல்லும் பொழுது, உண்மையாகவே புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று பாடிய தாவீது இந்த சங்கீதம் 34 அவர் குறிப்பிடுகிறார்,
சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், கடவுளுடைய கிருபை எதுவும் குறையாதபடி எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த குறைவுகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குறைவுகளாக இருந்தாலும், எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ சிங்க குட்டிகள் பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை ஒன்றும் குறையாது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவுகளோடு வந்திருந்தா கூட, பலகீனத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் கூட, கிறிஸ்து இயேசுவின் வழியாக அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர். கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர். இல்ல, இதுக்கு கை கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் குறைவுகளிலிருந்து அவன் நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு பொருள் இல்லை என்றால், ஒரு ஸ்தானம் இல்லை என்றால், அவன் விரும்புகிற காரியங்கள், இவைகளை வைத்து அவன் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சமீபத்திலே உலகத்தினுடைய ஒரு பணக்காரர் ஒருவரான பில் கேட்ஸ், அவர் ஒரு அறிக்கை ஒன்றை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், செல்வத்தை பெருக்கிக் கொண்டேன், உலக பணக்காரர்கள் வரிசையில போய் நான் இருக்கிறேன், எல்லா நாடுகள் எல்லாத்துக்கும் கூட என்னுடைய கரம் உயரும் பொழுது அங்க இருந்து அதற்கு கீழ்ப்படியும்படி அங்க நாட்டு தலைவர்கள் கூட என்னுடைய போன் காலுக்காக, என்னுடைய கால் படுவதற்காக ஆயத்தமா இருந்த காலங்கள் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் வெளிய பிரம்மாண்டத்தை எல்லாம் காண்பித்த நான் எனக்குள்ளாக ஒரு தனிமையையும் ஒரு வேதனையையும் அனுபவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம் இல்லையா? இல்லைன்னா அவருக்கு வான்னா வர்றதுக்கு, போனா போறதுக்கு ஆட்கள் இல்லையா? ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, ஏதோ ஒரு வெறுமை என்னுடைய இருதயத்தில் என்ன செய்யுது, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் ஒரு வெறுமை. இவ்வளவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்ப பில் கேட்ஸ் மட்டுமில்ல, எத்தனையோ செல்வந்தர்கள், உலகத்துல சாதித்தவர்கள், அநேகருடைய வாழ்க்கை ஒரு காலம் வரும் பொழுது வெறுமையானதாக தோன்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வெறுமையும் இந்த தனிமையும் உன்னுடைய வாழ்க்கையில அது துக்கமாக நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் விடாதபடி, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். யாரை தேடணும் சொல்லுங்க, யாரை தேடணும்? அதனாலதான் நீங்க வேதாகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரம்
4வது வசனம். இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை தேடுங்க நல்லா இருப்பீங்க. யாரை தேடுங்க? நல்ல கவனிங்க. யாரை தேடுங்க? ஆண்டவரை தேடுங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. வாழ்வீர்கள் அப்படிங்கறதுல நல்லா இருப்பீங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த வார்த்தையை மீண்டும் அதே ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிங்க. 6வது வசனம். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யாரை தேடணும்? சொல்லுங்க, யாரை தேடணும்? நீங்க கிழவியா இருக்கலாம், குமரியா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா வாழணும்னா யாரை தேடணும்? ஆண்டவரை தேடினா மட்டும்தான் இந்த உலகத்துல உங்க வாழ்க்கை ஒரு நலமான வாழ்க்கையாக அமைந்து விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு சினிமா நடிகையாக இருந்த ஒருவர் மனமாற்றம் அடைந்து இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். அப்ப அவர் சொன்ன ஒரு சம்பவம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாலிப பருவம், என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை எப்படி இருந்துச்சுன்னா, உலகம், சரீரம், இந்த உலகத்தோட எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் துடித்தேன். இந்த உலகத்துல எல்லாரும் எனக்காக காத்திருந்தாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்பனை செய்து பார்க்கவில்லை. திடீரென்று அழகான என்னுடைய சரீரம் பலவீனம் அடைய ஆரம்பித்தது, என்னுடைய உருவம் மாற ஆரம்பித்தது. மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் நோயாளியாக மாறி போனேன். நோயாளியாக மாறி போன பின்பு என்னை தீண்டுபவர் ஒருவரும் இல்லை. என்னை ஏன்னு கேட்க ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. நான் கஷ்டத்திலும் நோயிலும் படுக்கையான படுக்கை நிலைமைக்கும் தள்ளப்பட்டேன். என்ன நேசிச்சேன், எனக்காக வாழ்வேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவு, தற்கொலை செய்து சாக வேண்டும். இந்த நோயோடு இன்னும் வருத்தப்படுறதை விட சாக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தேன். அப்பொழுது நான் இருந்த மருத்துவமனையிலே என்னை சந்திக்கும்படி ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் வந்தார். அவர் என் கையில பைபிள் எடுத்து கொடுத்தார். கடவுள் உங்களை சுகப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவித்தார். நான் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஆறுதல் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கை மனமாற்றம் அடைந்தது. இன்னைக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை நிறைய படிப்பை தேடலாம், நல்லது. நிறைய ஆஸ்தியை தேடலாம், நிறைய சம்பத்துகளை, செல்வங்களை தேடலாம். ஒருவேளை இந்த உலகத்துல இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிப்பது எப்படி அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கலாம். சில பேருக்குள்ள, பல பேருக்கு இன்னும் சாகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லுங்க செய்யலாம். காலையில போனாலும், மத்தியானம் ஆனாலும், நைட் ஆனாலும், சிலருக்கு 24 hours என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 1000 வருஷம் உயிரோடு இருப்பது எப்படி அப்படின்னு அநேகர் விரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் நிறைய தேடுதலை வைத்து இருக்கிறாங்க. அழகா இருக்கணும், ஆஸ்தியோடு இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், நிறைய காரியங்களை செய்யணும், உலகத்தில் உள்ள மற்றவங்க மத்தியில ஒரு புகழ்பெற்ற நபராக வரணும், இதெல்லாம் தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நமக்கு பயன்படாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வாழ்க்கை பயணத்துல, இந்த உலகத்துல நீங்க இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம். சொல்லுங்க, இது
பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கை கொடுத்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. உங்க வீட்டில் மிக்ஸி இருக்குதா? டிவி இருக்குதா? ஃப்ரிட்ஜ் இருக்குதா? இருக்குதாமா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல பிரதர்? இந்த டிவி வாங்க போகும்போது, ஃப்ரிட்ஜ் வாங்க போகும்போது, இந்த வாஷிங் மிஷின் வாங்கும்போது நீங்க வாங்கின உடனே அப்படி தூக்கிட்டு வந்துடுவீங்க, அப்படிதானே? என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணுவீங்க, அப்படிதானே சார்? செக் பண்ணுவீங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு பில்லாம் போட்ட உடனே நீங்க ஒன்று கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? கேரண்டி கார்டு இருக்குதா? அவன் சொல்லுவான், சார் 2 years கேரண்டி, 3 years கேரண்டியோ வாரண்டியோ. சரி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உனக்கு என்ன கேரண்டி? ஃப்ரிட்ஜுக்கு ஏன் ஃப்ரிட்ஜுக்கு போக வேண்டாம். நம்ம வாங்குற ஒரு சின்ன ஒரு பொருள் சில நேரங்களில் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு கூட என்ன கொடுக்குறாங்க? வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு பேட்டரிக்கு வாரண்டி. நான் போய் ஒரு பேட்டரி, சார்ஜபிள் பேட்டரி, அது 1 year வாரண்டிங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை கொண்டு வாங்க. ஆனா இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடையாது? வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. எந்த குழந்தையாவது பிறக்கும்போது கேரண்டி கொடுக்க முடியுதா? யாருக்கும் கேரண்டி இல்லை. ஏன்? நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க இருக்கிற குமரிகள்லாம் தெரிந்து கொள்ளணும். கிளவி அப்பப்ப பார்த்துக்கோ. இந்த கிளவிகளாகத்தான் நானும் நீயும் மாறுவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கும். சொல்லுங்க, என்னது? பக்கத்துல கை குடிச்சிருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். மாறுமா மாறாதா? இங்க இருக்கிற எல்லாரும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் மாறாதவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, மாறாதவர் யாரு? பைபிள் சொல்லுகிறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்துல பிரியமானவர்களே, மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மாறும், ஆனால் மாறாதவர் யாரு? இயேசு மட்டும்தான் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மாறுமா? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப மாறாதவர் யாரு? சொல்லுங்க, மாறாதவர் யாரு? அப்ப மாறாதவரை, மாறாத தெய்வத்தை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அரசியல் தலைவர்கள் மாறுவாங்க, கிரிக்கெட் பிளேயர் மாறுவாங்க, உலகத்தில் இருக்கிற கண்ட காட்சி, கொண்ட கோலம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா மாறாதவர் யாரு? இயேசு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். நல்ல கவனிக்கணும். இந்த நாள் தியானம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிக்கணும். என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி இருக்கிறார்? ஏங்க, நம்ம ஊர்ல கோயில் இதே இடத்துல தான் இருக்குது. புதுசா கோயில் சீக்கிரம் கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம மாவட்டத்தில் ஆலயங்களுக்கு பஞ்சமே. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கோடி கணக்கில் தான் கட்டுறோம், அப்படிதானே? எந்த சர்ச்சை பார்த்தாலும் என்னங்க, அது ஜஸ்ட் ஒரு 30 கோர்ஸ், ஒரு 30 கோடி ரூபா.
எல்லாம் 50 கோடிக்கு இன்னும் 100 கோடி கூட கட்டலாம். சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் கெபி இருக்குது. கெபி இருக்குதா? குருசடி என்ன? சரி, குருசடி இருக்குது. அந்தோனியாரு, செபஸ்தியாரு, ஜார்ஜியாரு, மாதாவுக்கு எல்லாருக்கும் குருசடி இருக்குது. ஆனா இவ்வளவு இருந்தும் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது, நீங்க ஆலயம் இருக்கலாம், குருசடி இருக்கலாம், ஜெபக்கூடாரங்கள் இருக்கலாம், சபைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் டிஃபரெண்ட். என்னன்னா, நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வரணும்னா தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு, சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடு. நீ இஷ்டப்பட்டபடிலாம் தேட முடியாது. நீ நினைச்ச நேரத்துல ஆண்டவரை தேட முடியாது. நான் இல்ல, இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடலாம் அப்படின்னா அந்த காலத்தை கடவுள் உனக்கு வைக்கல. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நல்லா திரும்ப படிங்க பார்ப்போம். ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள். கொஞ்சம் பக்கத்துல கை கொடுத்துருவோம். கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்க. இப்ப ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு உள்ள போதே தேடுங்க. ஏன்? அவருக்கு என்ன ஏதாவது டைமிங் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? இப்ப பங்குசாமியை பார்க்கணும்னா ஒரு டைமிங் இருக்கும், அப்படிதானே? காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஆபீஸ், மாலையில 4 மணி முதல் 7 மணி வரை ஆபீஸ். போட்டிருப்பாங்களா? சர்ச்சில் போட்டிருப்பாங்களா? ஃபாதருடைய பங்களால போட்டிருப்பாங்க. சில நேரங்கள்ல சில இடத்துல நமக்கு ஒரு சில டைம் இருக்குது, இந்த டைம்ல தான் போக முடியும். ஏன் கடவுள் இப்படிதான் டைமிங் போட்டு வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, அப்படியா? ஏங்க சொல்லுங்க, கடவுள் ஒரு டைமிங் போட்டு இப்பெல்லாம் பார்க்க முடியாது, இப்போ பார்க்காத, நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் டைமிங் போடல. என்ன நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் பதில் தருவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்னன்னா, அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு உருவாக்கி தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கன்னா, அப்ப வாய்ப்பு இல்லாத நேரமும் வருமா? நான் கொஞ்சம் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். சபை உரையாளர், என்னப்பா சபை உரையாளர், பிரசங்கியின் புஸ்தகம் அப்படின்னு நீங்க அது மாதிரி சங்க திருவுரை எந்த மொழிபெயர்ப்பு வச்சிருந்தாலும் சரி, நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. அதுல 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்கம்மா. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. கை தட்டுங்க. இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் கையும் பக்கத்துல நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, கையுங்காலும் நல்லா இருக்கும் போது உன்னைய படைத்தவரை மறந்துடாத. அப்படின்னா மறந்துடாதன்னு அர்த்தம் என்ன? நீ மறப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். மறப்பியா? நல்ல பஃபே சிஸ்டம் இருக்குது. ஒரு ஒரு நல்லா போறீங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு பஃபே சிஸ்டம், எல்லாம் அசைவம், நடப்பன ஊர்வன எல்லாம் என்ன போய் வச்சிருக்கு. இங்க இருந்து அங்க வர வச்சிருக்கு, என்னன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்க போன உடனே அங்க போய் பிதாசுதன் போட்டு ஒரு 3 பரலோக முந்திரம் 2 அருள் இந்த மாதிரி சொல்லிட்டா சாப்பிடுவீங்க? சொல்லுமா நீ? ஏமா சொல்லு, அப்படி சொல்லுவியா? முண்டி அடிச்சுட்டு போவ, எதை எடுக்கலாம் அப்படிதானே? அதே போன இடத்துல வயித்தால போகுது அப்படின்னா என்ன? இங்கே வயிற்றால தானே சொல்லுவாங்க, கொல்ல போகுது அப்படி சொல்லுவாங்களா? நீ எப்படி வச்சுக்கோ, சரி ஏதோ ஒண்ணு போதும், என்ன பண்ணுவ? எல்லாம் இருக்குது, பஃபே சிஸ்டம் இருக்குது, இங்க பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணுவ? பரலோகத்தை பூலோகத்தை படைத்த இல்லாமல்ல பிதாவே, ஏன் பஃபே இருக்குதுப்பா, இருக்கட்டும்.
என்ன இருந்தாலும் இப்ப யார் தான் தெரிவாரு? சொல்ல மாட்டீங்களா? பாப்பா உனக்கு யார் தெரியுமா? முன்னால ஏக்கா நல்ல நண்டு சூப் வச்சிருக்காங்க. சிஸ்டர் நல்ல குலோப் ஜாம் இருக்கு சிஸ்டர். கடுப்பு கிளப்பாத, ஏற்கனவே பொத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப யாரு தான் தேவை? சொல்லு. உன் பிரச்சனையை தீர்க்கிற கடவுள் தேவை. கைத்தட்டு பார்ப்போம். உன் முன்னால என்ன இருந்தாலும் இப்ப உனக்கு யார் தேவை? உங்களுக்கு யாருங்க தேவை? உன் பிரச்சனையே அந்த இடத்துல மாற்றுகிற கடவுள் தேவை. உனக்கு முன்னால இருக்குது எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? எல்லாமே நல்லதுதாங்க, ஆனா எடுக்க முடியாது. ஏன்? அது உள்ள போச்சுன்னா இன்னும் இருக்கிற பிரச்சனை பெருசாயிரும். இன்னைக்கு அதே மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை படைத்தவரை உன் இளமையில் மறவாதே. உன்னை படைச்ச கடவுளை நிச்சயாத, இளமையில மறவாத. பிள்ளைகளே, பெரியவர்களே, உழைக்கிறவர்களே, சம்பத்துக்களையும் செல்வங்களையும் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, வேதம் நம்மை அழைக்கிறது, உன்னை படைத்த உன் சிருஷ்டிகராகிய ஆண்டவரை உன் இளமையில் மறவாதே. ஆமென். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னா, வாசிங்க. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாளும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்தில் நினை. கை தட்டுங்க பாப்பா. புரிஞ்சுட்டா இல்லையா? சொல்லுங்கம்மா, புரிஞ்சுட்டா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாச சம்பளம் 1.5 லட்சம், 5வது மாடியில இருந்து குதிச்சு செத்து போறா. நீங்க டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா? பாப்பீங்களா இல்லையா? ஏங்க 1.5 லட்சம் சம்பாதிச்ச பிள்ளை நல்ல கிளாமரா இருப்பா, எங்க விழுந்தா? டிப்ரெஷனுங்க. வாழ்க்கை வெறுத்துட்டுங்க. ஓஹோ, ஏன் வெறுத்துச்சு? வெறுக்கும். நீ என்னதான் ஊர்ல பெரிய ஆளா இருந்தாலும், நீ என்னதான் செல்வத்துல பெரிய ஆளா இருந்தாலும், என்னதான் முகலட்சணமா இருந்தாலும், என்னதான் தலைக்குள்ள உனக்கு அது அறிவு இருந்தாலும், உனக்கே உன் வாழ்க்கை பிடிக்கலன்னு ஒரு நாள் வரும். வருமா? சொல்லுங்க, வருமா வராதா? கண்டிப்பா வரும். எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே, அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? என் வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வர்றதுக்கு முன்னால உன் சிருஷ்டிகராகிய ஆண்டவரை நினை. கை தட்டுங்க பாப்பா. யார நினைக்கணும் பாப்பா? அம்மா, யார நினைக்கணும்? என் சிருஷ்டிகராகிய ஆண்டவரை நினைக்கணுமா? அல்லேலூயா. அப்ப நான் நல்ல கவனிங்க. நான் ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 அரசராகமம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல கவனிக்கணும். 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. எலியா மக்கள் அனைவர் முன்னும் சென்று எத்தனை நாட்கள் இரு மனத்தவராக இருப்பீர்கள்? படிங்க. எத்தனை நாட்கள் இரு மனத்தவராக இருப்பீர்கள்? தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் தெய்வம் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா,
கோயிலுக்கும் வருவோம், தேவைக்கு வருவோம், உலகத்து பிரகாரமா வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எலியாவுடைய காலத்திலே எலியா பார்க்கிறார் ஒரு காரியத்தை. என்ன? கடவுள் நம்பிக்கை, இறைவனை தேடுகிற மனநிலைமை ஜனங்களுக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க வாசித்தீங்க, இளமையில கடவுளை நினை, உன்னை உண்டாக்குன தெய்வத்தை நினை, உன் கடவுளை தேடு, வாய்ப்புள்ள போதே தேடு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் மனிதனுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரு? வாய்ப்புகளை கொடுக்கிறார். நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. எப்படியாவது நாம் அவரை தேடணும், எப்படியாவது ஆண்டவர்ட்ட வந்து நம்ம சேரணும்னு சொல்லி அநேக சான்ஸ் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன பிரச்சனைனா, அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கடவுளை விட்டுவிட்டு, இறைவனை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் போக்கிலே வாழ்கிற நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உலகத்தை சந்தோஷமா இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா பாவ செயலையும் செய்யணும், அக்கிரமத்தை செய்யணும், அநியாயத்தை செய்யணும்னு துடித்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால், நாம் உண்மையாகவே ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறோமோ? சொல்லுங்க, யார் அறிந்திருக்கிறோமா? நீங்கள் ஒருவரை அறியாமல் அவரை தேடி போகவே, சொல்லுங்க, நீங்க அறிந்தால் மட்டும்தான் அவரை தேடி போக முடியும். இந்த தெய்வத்தை, இந்த நற்கருணைகளை பெற்றிருக்கிற இயேசுவை நீங்கள் தேட வேண்டும் என்றால் முதலாவது இவரை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் எலியா சொல்றாரு, ஆண்டவர் தான் கடவுள் என்று நீங்கள் அறிந்திருந்தால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தான் கடவுள் என்றா அவன் பின்னால நீங்க பயிரு. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க, யாரு? கேளுமா, இதுக்கு நீ யாரு? கிறிஸ்தவள், கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? சொல்லுங்க, கிறிஸ்துவை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? நீங்க பாருங்க, பைபிள்ல ஒரு அழகான சம்பவத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு மரித்தார், இயேசு கல்லறையில அடக்கம் பண்ணியாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கல்லறையில அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் லூக்கா செய்தியாளர் அழகாக அந்த செய்தியை தருவார். 2 சீடர்கள் நடந்து போறாங்க. எம்மாவுஸ் சீடர்கள் போனாங்களா? போகும்போது எப்படி போனாங்க? முகம் வாட்டும், துக்கமாக, சோர்ந்து போய் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு போறாங்க. 3ஆவதாக ஆண்டவர் என்ன செய்றாரு? அவங்க நடுவுல, சொல்லுங்க, அவர்களோடு நடந்தார். ஆனா இந்த நற்செய்தியாளர் அழகாக அந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க அல்லேலூயா. 16வது வசனம் படிங்க. ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. என்ன போட்டிருக்கு? சொல்லுங்க, என்ன போட்டுச்சு? பைபிள் சொல்லுகிறது, நீங்க அதுக்கு முந்தின வசனம் லூக்கா 24:15. இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவிக்கொண்டு சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். என்ன போட்டிருக்கு? இயேசு நடந்து வாராரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இயேசு உன் கூட தான் இருக்கிறார். உன் வியாதியில உன் கூட இருக்கிறார், உன் பிரச்சனையில உன் கூட இருக்கிறாரு, உன் கவலையில உன் கூட இருக்கிறாரு, உன் கண்ணீர்ல உன் கூட இருக்காரு, உன் கலக்கத்துல உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா பிரச்சனையிலும் யார் இருக்கா? இயேசு உங்களோடு, நம்மோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆனா இயேசு நம்ம கூட தான் நடக்கிறாரு, இயேசு நம்ம கூடயே தான் வர்றாரு. ஆனா இயேசு நடக்கிறாருங்கிறது நமக்கு
தெரியல. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அதை அறிந்து உணர முடியாதபடி அவளுடைய கண்கள் என்னவா இருந்துச்சாம், மறைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு யாருன்னே தெரியல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை உண்மையாகவே தெய்வமாக வழிபடுகிறார்களான அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர்கள் என்ன அறியல, இயேசுதான் நடக்கிறார்னு. ஆனா அதே சீடர்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்களேன். அவர்கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது அவங்க ரொம்ப வருத்தமா சொல்றாங்க, உனக்கு தெரியாதா, நாசரேத்தர் இயேசுவை பற்றி தான் பேசுறோம். அவரு கடவுளுக்கு முன்பாக சொல்லையும் செயலையும் வல்லவரான இறைவாக்கினராக திகழ்ந்தார், மீட்க போறார், நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அவரை சிலுவையில் அடிச்சு விட்டாங்க, இன்னைக்கு அவர் இறந்து 3 நாள் ஆச்சு. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க இயேசுவை ஆண்டவர்னு சொன்னாங்களா, இறைவாக்கினர்னு சொன்னாங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? இறைவாக்கினர்ன்றாங்க. அவர் பெரிய இறைவாக்கினருங்க. அவர் மீட்பார்னு நினைச்சோம், அதெல்லாம் நடக்காம அவர் சிலுவையில அடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு புலம்பிட்டு போறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? மந்த புத்தியினரே. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவங்களை பார்த்து 25 வசனம் பாருங்க. அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தம் மாட்சிமை அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு விலகி கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இதே நிலைமை தான் எங்க இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கை கொடுத்து கேளுங்க, பிரதர், நீங்க இயேசு அறிந்திருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்க இயேசு அறிந்திருக்கீங்களா? வந்தீங்க, போனீங்க. அல்லேலூயா. சண்டே பூசைக்கு வரலன்னா அது என்ன பாவம்? சாவான பாவம். நல்ல வேலைக்கு நமக்கு சொன்ன கேட்டிசம் சொல்லி கொடுத்த சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப அதை விட அட்வான்ஸ் வந்துட்டு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியான வேலை அதுனா சனிக்கிழமை சாயங்காலம் பூசை பார்த்தாலே போதும். அப்படியே சிஸ்டர், இப்போ சோம்பேறிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மிந்தி காலையில மட்டும்தான் பூசை, இப்ப அப்படி இல்லை. தடிக்கு விழுந்தா காலை பூசை, மத்தியானம் பூசை, சாயங்காலம் பூசை, தாண்டுனா மாதா டிவி பூசை, மாதா டிவி பூசை. அதுவும் இல்லையா, செல்போன்ல 12 மணிக்குன்னு பாத்துக்கலாம், 10 மணிக்கு பாத்துக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம், எப்ப வேணாலும் எங்க உட்கார்ந்தனாலும் பாத்துக்கலாம். ஏன் இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம அறிவு மட்டரங்கமா போயிட்டு. பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை நமக்கு என்ன செய்யல, கொடுக்க தெரியல. ஏன்? நமக்கு அவர் யாருன்னு தெரியல, அதனால நம்ம அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கல. அங்கதான் பிரச்சனை. ஒருவர் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுக்க போறாரு, 1 கோடி ரூபா கொடுக்க போறாருன்னா, நீங்க அவர் உங்களை 10 மணிக்கு வாங்கன்னா தங்கச்சி நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு போவ? 9 மணிக்கு போவீங்க. எத்தனை மணிக்கு போவ? எத்தனை மணிக்கு போவ? முந்தின நாளே போய் கிடந்துருவேன். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும், எத்தனை மணிக்கு போறாங்க? நைட்டே போய் காத்து கிடக்கிறவங்கலாம் சொல்லுங்க, பார்க்கலையா நீங்களா? கிடக்குறாங்கல்ல, இருக்கிற எல்லாம் தூங்கல. இல்லை சார், கொஞ்சம் தூக்கிட்டு வர சார், ஐ எம் சோ டயர்ட். பஸ்ல தூங்கலங்க, நின்றுட்டே தான் பிடிச்சிக்கிட்டே தான் வாரான். என்னப்பா கொஞ்சம் எங்க போனோம்? எக்ஸாம் எழுதணுங்க. உலகத்தில் உள்ள காரியங்களை செய்யறதுக்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்கு, ஆனா உண்மையான தெய்வத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லைங்க. வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாதனாலதான் நம்ம என்ன தெரியாத ஒருத்தர் போய் நீங்க என்ன போய் ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒருத்தர் அறியவே இல்லை, அறியாத ஒருவரை பத்தி உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியும்? ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்,
ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்னங்க ஜெபம் பண்ண போறீங்க? நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் படிக்கிற, நான் படிக்கிற ஒரு பரலோக மந்திரம், கர்த்தர் கற்பித்த ஜெபம், இத பத்தி அறிவு உனக்கு இருக்கா? பக்கத்துல கேட்டுக்கலாங்க. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க பாட்டி சொன்னாங்க, பாட்டிக்கு பாட்டி சொன்னாங்க, இன்னைக்கு எங்க ஆத்தா சொல்றா, நான் சொல்றேன். அப்படிதானே? என்ன சொல்லுங்க, உண்மையை பேசுங்கம்மா. அவ்வளவுதான். மந்திரம் சொல்லணும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அருள் நிறைந்த மாதிரியே அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். ஆனா ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஜெபம் உலகத்தையே மாற்றும்னு மாதா சொல்றாங்க. கை தட்டுங்க பாப்போம். நீங்கள் படிக்கிற ஒரு பரலோக மந்திர ஜெபம் நீங்கள் அறிந்து தெளிந்து அதை சொல்லுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் அது அற்புதத்தை கொண்டு வரும் விண்ணக கதவுகளை உங்களுக்கு திறக்கும். கை தட்டுங்க பாப்போம். என்ன பிரச்சனைனா நமக்கு எல்லாம் மனப்பாட ஜெபமா மாறிட்டு. என்னது சொல்லுங்க? மனப்பாட ஜெபம் எல்லாம் மனப்பாடமா இருக்குது. அதை கண் தட்டி விட்டா அப்படி டேப் இருக்காரு என்ன செய்யும்? போயிட்டே. அதே போல எல்லாம் ஓடுது. ஆனா அது யாருக்காக, எதற்காக, இதுல என்ன தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை காண முடியாதபடி நம்ம கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நமக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எம்மாவுஸ் சீடர்களை போல ஒருவேளை இன்னைக்கு நாம இருப்போம்னா, ஆண்டவரை அறியாத ஒரு பாதையில நாம் இருப்போம் என்றால் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். ரோமர், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அறியாதவருடைய விளைவு என்ன தெரியுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க. 21வது வசனம் படிக்கிறீங்களாமா? ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சி அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவைகளாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆயிட்டு? நான் சொன்னேன், உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் இருக்குது. நமக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுக்க போறாருன்னா, இல்ல நமக்கு கொஞ்சம் பணம் தர போறாரு, ஒரு வேலை வாய்ப்பு தர போறாரு, நம்மளை உயர்த்துறதுக்கு முடிவெடுத்துறாருன்னா அவர் வீட்டு வாசல்ல போய் காத்து கிடப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த உன்னதமான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நாம் அறியாம போகும் பொழுது அவருக்குரிய மாட்சி அவருக்கு கொடுக்கல, அவருக்கு நன்றி செலுத்தல, அவரை உண்மையாய் தேடுகிற மனநிலைமை நமக்கு இல்லாம போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்களா? சொல்லுங்க, அடிமையா இருந்தாங்களா? எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்களா? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, தயவு செய்து வேகமா வாசிங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. விடுதலை பயணம் யாத்திராகமம் 1 அதிகாரம். என்னமா? விடுதலை பயணம் யாத்திராகமம் 1 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 14வது வசனம், கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? சத்தமா சொல்லுங்க, வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? வாழ்க்கையே கசந்து போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை என்ன ஆயிட்டு? வாழ்க்கை கசந்து போச்சு. அப்படின்னா என்ன? திருமண வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, அப்படிதானே? கையை பிடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். கொஞ்சம் விடுங்க, விடவே
விடமாட்டேன், நான் விடமாட்டேன், விடவே அப்படின்னு தான் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆனா இப்ப லேசா பிடிங்கன்னா போயிட்டே இருக்கு. அன்னைக்கு பிடிச்சதுக்கு இன்னைக்கு யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வாழ்க்கை என்ன ஆயிட்டு சொல்லுங்க, கசந்து போச்சு. மகனையும் மகளையும் பெத்து தூக்கி நெஞ்சிலேயே வச்சு கொஞ்சம் உங்க பிள்ளைய தாங்க பாப்பனா, இல்ல ஏன் பிள்ளை அப்படின்னு சொன்னது இப்ப கொஞ்சம் வளர்ந்தோன்னு ஏன் பெத்தன்னு கேக்குது. ஏங்க ஒண்ணு அது கேக்குது, இல்லைன்னா நீ என்ன கேட்குற, நீங்க என்ன கேட்குறீங்கன்னா ஒன்ன போய் ஏண்டா பெத்தன்னு. ஆண்டவரே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தாரும், ஏன்னா பயலுக்கு அநியாயம் தாங்க முடியலன்னு பொம்பளை பிள்ளைய கேட்டதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? பிடிச்சிக்கிட்டே தான் ஆரம்பிச்சோம், மார்பிளே தூக்கி போட்டு தான் தட்டினோம். கண்ணே மணியே முத்தே லட்டே. இப்போ கசக் வாழ்க்கை என்ன செய்யுது? கசக்கு. இப்படி கசப்பான அனுபவத்தோடு இருந்தவர்கள் கதறினார்கள், புலம்பினார்கள். பைபிள் சொல்லுகிறது, விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வசனத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்கள் துயரங்களை நான் அறிவேன், அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்துள்ளேன் என்றார் ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நீங்க கதறும் பொழுதும், நீங்க கதறும் போதும், நீங்க அழும் போதும் உங்களை விடுவிக்க உங்களுக்காக இறங்கி வருகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. கை தட்டுங்க சிஸ்டர், பிரதர். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நமக்கு சில நேரங்கள்ல கடவுள் தேவைப்படாம போயிருவாரு. அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை சொல்லலாம், இப்ப டைம் இல்ல, இப்போ ஆண்டவர் கும்பிடுறதுக்கு வழிபடுறதுக்கு நேரம் இல்ல, ஐ எம் பிஸி. ஆனா நீங்களும் நானும் பிஸியாகி கடவுளை ஒதுக்கி தள்ளனா கூட நம்முடைய தேவையில கையை விரித்து நம்ம கதறும் போது ஆண்டவர் இல்ல இல்ல அன்னைக்கு பிஸின்னு சொன்னேன், அதனால உனக்கு என்ன உன்னைய கண்டுகிட மாட்டேன் அவர் சொல்லவே அவர் ஓடி வருகிறார், அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்தார். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடும்படியான ஒரு தேசத்துக்கு நடத்தும்படி எகிப்திலே 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. எகிப்தில எத்தனை வாதை? சத்துருவான பார்வோனையும் அந்த தேசத்தில் அவர்களை ஒடுக்கின ஜனங்களையும் ஆண்டவர் ஒடுக்கினார். இப்ப என்ன நடந்துச்சு? ராஜா சொல்றான், பார்வோன் சொல்றான், எங்க முன்னாலே நிக்காதீங்க, எல்லாம் ஓடி போயிருங்கட்டான். ஜனங்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஆண்டவர் அதிசயம் செய்தார், செங்கடலை பிளந்தார், அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார், காடைகளை வர வைத்தார், கற்பாறையில தண்ணீரை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இத்தனை நல்ல தெய்வம் இப்பூமியிலே உண்டோ? அல்லேலூயா. இத்தனை நல்ல தெய்வத்தை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்யல? அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா இவ்வளவு தூரம் இவர்களை வழி நடத்தின தேவனை பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ரொம்ப சீக்கிரமா மறந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? நல்ல கவனிங்களே. நீங்க சங்கீதத்துல நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. 106ஆம் சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 107
107 அதிகாரம் 107 அதிகாரம் 6வது வசனம். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தார்? விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க கூவி கத்தி கதறி அழைத்தார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார்களோ, ஆண்டவருடைய நன்மைகளை அவருக்கு செய்தார் அவர்களுக்கு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, வாஸ்து பாருங்க, அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா 11வது வசனம். அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றார்கள், உன்னதரின் அறிவுரையை புறக்கணித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? மறந்தாங்க. சொல்லுங்க, ஆண்டவரை மறந்தாங்க. கடவுளை தேட வேண்டிய ஜனம் கடவுளை மறந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப கடவுளை மறந்துவிட்டு, தெய்வத்தை மறந்துவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்களுக்காக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துட்டு, நீங்க வசந்த படிங்க, விடுதலை பயணம் யாத்திராகமம் விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 1 வசனம். நல்ல கவனியப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கோங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். 32:1 வாஸ்து பாருங்க. மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழி நடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளாமல் போகும் பொழுது வேற்று தெய்வங்களை தேட ஆரம்பிப்பீர்கள். நீ யாரை தேட ஆரம்பிங்க? சொல்லுங்க. பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு பகல்ல மேகஸ்தம்பமா இரவுல அக்னி ஸ்தம்பமா இருந்தது யாரு? சொல்லுங்க சத்தமா, வாய்த்தர் சொல்லுங்க, யாரு? ஆண்டவர். செங்கடலை பிளந்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர். இவ்வளவு தூரம் தேவன் அவர்களை வழி நடத்திய போதும் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? உண்மையான தெய்வத்தை அவங்க அறியாதனால என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆள் மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதனால எங்களை வழி நடத்தும் தெய்வத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. தெய்வத்தை அறியாதனாலதான் உலகத்தின் தெய்வங்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படிதானே? சொல்லுங்க. நற்கருணையில இயேசு இருக்காராங்க? சொல்லுங்க, இருக்காரா? ஏங்க சத்தமா சொல்லுங்க, இருக்காரா? இருக்காரா? இயேசு உண்மையில இருக்காரா? அவர் பெரியவரா? பெரியவரா? என்னங்க பெரியவரா? அவர்கிட்ட வல்லமை இருக்கிறதா? அவரால் எல்லாம் முடியுமா? நீங்க நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் ஒரு வலது கருத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமே இல்லையே. இவ்வளவுதானா? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லக்கூடாது. இந்த அக்கா மாதிரிலாம் அம்மா மாதிரிலாம் சொல்லட்டும். அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க பாப்போம். நம்புறீங்களா? அம்மாமார் மட்டும், அம்மாமார் மட்டும் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இவ்வளவுதானா? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, இயேசுவை நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிள்ளைங்க சொல்லட்டும்டா. சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க பாப்போம். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. தங்கச்சி மாதிரிலாம் சொல்லு, இயேசுவுக்கே புகழ். இவ்வளவுதானா? தம்பி எல்லாம் சொல்றா, இயேசுவுக்கே புகழ். கலக்குறாம்டா. அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் அண்ணமாரெல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஒரே ஒரு தெய்வம், என் கடவுளாய் ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்துவே. Praise the Lord. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது வேற தெய்வம் நமக்கு தேவைப்படுமா? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை, அவர்களை வழிநடத்திய தெய்வத்தை அவங்க அறியவில்லை. அறியாதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? மோசேவை காணோம், ஆரோனே இங்க வா, எங்களுக்குன்னு தெய்வத்தை என்ன செஞ்சு கொடு, உருவாக்கி கொடு. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இதே நிலைமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கோயிலுக்கும் வருவோம், கதறுவோம், 2 ஜெபம் பண்ணுவோம், ஒன்னும் நடக்கலன்னா மந்திரவாதியை பார்க்க போவோம். வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப லேட் ஆகுதுங்க. உடனடி நிவாரணம் என்னங்க? ஏதாவது பரிகாரம் செய்யுங்க. கால்ல கயிறு, கையில கயிறு, இடுப்புல தாயத்து, கையில தாயத்து. பேரை கேளுங்க, ரோஸ் மேரி. என்ன ரோஸ் மேரி? ஏமா உன்ட இருக்கிற மேரி எங்க போனா? ரோஸு மேரி எங்கம்மா? மேரி மாதா சிறுவமாவே இருக்கா, அப்படியே இருந்துட்டு போறா. அப்படியா? சொல்லுங்க. பேர் என்னங்க? பேர் என்னது? ஜோசுவா. ஓஹோ, சாதாரண ஆள் பேர் இல்ல. உன் பேர் என்னது? ஜோசுவா. ஜோசுவா எப்படி பாருங்க? இயேசு அறிஞ்சிருக்கியா? இல்லங்க, இயேசு அறியல. என்ன தெரியும்? 4 நட்சத்திரம், ராகு காலம், கேதுரு போது, சிம்மம், அப்புறம் நிறைய ராசி பார்க்கிறவன். பேர் என்னங்க? புலோமினா. நல்ல புனித புலோமினா. நீ எங்கம்மா இருக்க? புலோமினா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வீட்டுக்கு முன்னால கட்டக்கூடாதெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கா. பார்த்து போ, தலையில அழுந்து உளுந்து விழுங்கிற போது எல்லாத்தையும் பண்ற. இருக்கிற எல்லா ஜோசியம், ஜாதகம், வாஸ்து சாஸ்திரம், காப்பு கயிறு, அந்த கயிறு இந்த கயிறு மாய வித்த. கிறிஸ்தவங்கிட்ட பஞ்சமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன் உனக்கு இத்தனை வழிமுறையை சொல்லி கொடுத்தது யாரு? சொல்லுங்க, இத்தனை வழிமுறையை சொல்லி கொடுத்தது யாரு? நீ உண்மை தெய்வத்தை அறியாததனுடைய விளைவுதான் உலகத்தில் இருக்கிற தீமையும் மூட நம்பிக்கையும் இன்னைக்கு உன் வீட்டை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை அறியாததனுடைய விளைவு என்ன நடந்துச்சு தெரியுமா? பொற்கன்று குட்டியை நோக்கி அவங்க போனாங்க. பிரைஸ் தி லார்ட். எதை வச்சான் சொல்லுங்க? பொற்கன்று குட்டியை வணங்கினார்கள். பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? நீங்க வாசித்து பாருங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. விடுதலை பயணம் யாத்திராகமம் 32:4 சொல்லுது. அவர்கள் ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரவேலே, உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றார்கள். குடித்தார்கள், ஆடினார்கள், மகிழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எதுல? கடவுளை விட்டுட்டு பொய்யை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உண்மையான தெய்வத்தை நீங்கள் அறியாமல் போனால் மூட நம்பிக்கைகளையும் தெய்வமே இல்லாத படைப்பு பொருட்களையும் நீங்கள் வழிபட ஆரம்பித்து விடுவீர்கள். எங்க போயிருவீங்க? ஆட்டையும் மாட்டையும் பாம்பையும் மரத்தையும் செடியையும் கொடியையும் வணங்குகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல யார் அறியணும்? சொல்லுங்க, யார் அறியணும்? சத்தமா சொல்லுங்க, யார் அறியணும்? உன் கடவுளாகிய ஆண்டவரை அறிந்து அவரை தேட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் போனதுனாலதான்
ஒரு பொற்கன்று குட்டி முன்னால போய் விழுந்து சொன்னாங்க, இவையே நம் தெய்வம்னு. கிறிஸ்தவ நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நற்கருணையில ஜீவனோடு எழுந்தருளி வருகிற ஆண்டவரை மறந்து கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வத்தை விட்டுட்டு நீ யாருக்கு முன்னால போய் விழுந்து கிடக்கிற? எதற்கு முன்னால போய் நீ விழுந்து கிடக்கிற? சிந்தித்துப்பார். உன் வீட்டுல ஒருவேளை மந்திரவாதமோ பில்லி சூனியமோ, ஒருவேளை மாந்திரிக சரடுகளோ, தாயத்து தகடுகளோ, வேற்று தெய்வ வழிபாட்டு முறையோ இருக்கும்னா இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேளு, மனமருந்தி மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, வானத்தையும் நட்சத்திரங்களை படைத்தவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, அண்ட சராசரத்துக்கு கடவுள் நீரே. உம்மை அறிய வேண்டும் என்று ஒப்புக்கொடு. நல்ல கைகளை உயர்த்துவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ஒப்புக்கொடு. ராஜாவும் பிரசன்ன போதுமையா. தெய்வத்தை தேடு, ஆண்டவரை தேடு. போதுமையா. பிரசன்ன பிரசன்னம் தேவ பிரசன்ன பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல கைகளை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொற்கன்று குட்டிகளை உடைத்து நொறுக்குவோம். அந்நிய வழிபாட்டு முறைகளை அகற்றுவோம். மூட நம்பிக்கைகளை உடைத்தறிவோம். இயேசுவின் பிரசன்னம், இயேசுவே உண்மையான கடவுள், மெய்யான தெய்வமே, உம்மை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும். பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. பாடுவோம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்னம் தேவ பிரசன்ன. பிரசன்னம் இயேசுவே பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்ன பிரசன்னம் தேவ பிரசன்ன. கண்களை மூடுங்க. பயபக்தியோடு இருங்க. பிள்ளைகள் பயபக்தியோடு, பெரியவர்கள் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் அறியாமல் அவரை அறிகிற அறிவை விட்டதுனாலதான் நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுக்குள்ள மூட நம்பிக்கை என்கிற சாத்தான் உள்ள வந்துட்டான். உண்மையான தெய்வத்தை தங்கச்சி, வாலிப பிள்ளையே, நீ அறியாதனால உனக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா நமக்கு என்ன, ஜாலியா இருப்போம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஹாப்பி, சந்தோஷம் அப்படின்னு உலகம் காட்டுற பாதையில நீ போற.
உண்மையான தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக அவரை அந்த தெய்வத்தை அறியாம போனதுன்னு விளைவுதான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பாவம் நுழைந்ததற்கான காரணம். ஆண்டவர் அறியாத அறிவு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பாவம் தலைவிரித்தாடும். அங்கே இச்சைகளும் பாவங்களும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பெருகி போயிருக்கும். இன்னைக்கு ஏன் உனக்குள்ள வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பிகளை இன்னைக்கு தாறுமாறான காரியங்கள் உள்ள வந்துட்டுனா, உயிருள்ள உண்மையான கடவுளை அறியாத நிலை. ஆண்டவர் அறிந்தால் நீ இந்த உலகத்துல கடவுளால் வழி நடத்தப்படுவார். உன்னை கண்ணுக்குட்டி வழி நடத்தாதுப்பா. உன்னை உலகத்தில் உள்ள தெய்வம் வழி நடத்தாது. உன்னை வழி நடத்த வானத்தையும் பூமியையும் படைத்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இயேசுவை நீ அறிந்து கொள். அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உன்னை வழி நடத்த முடியும். இந்த நல்ல ஆண்டவரை நோக்கி உன்னை ஒப்புக்கொடு. பிரசன்ன பிரசன்னம் தேவ பிரசன்னம் பாடுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்மை அறிய வேண்டிய நாங்கள், உம்மை அறிய வேண்டிய நாங்கள் அறியாமல் அறியாமல் கடமைக்காக பரம்பரையாக ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இருக்கிறீரா, நீர் இருக்கிறீரா, நீர் இருக்கின்றீரா, நீர் இருக்கின்றீரா, இந்த சிந்தனை கூட இல்லாமல் வருகிறோம், போகிறோம். பெயரளவில் கிறிஸ்தவனாக வாழ்வதை நினைத்து மன்னிப்பு கேட்கிறேன். இன்று உம்மை அறிந்து உம்மையே முழுவதும் பற்றிக்கொள்ள அருள் தாரும். என் நம்பிக்கையின்மையை குணமாக்கும். ஆமென்.